அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் எல்லாரும் உள்ளூர்காரர், இந்த குடும்பத்தையும் இவர்களையும் நன்கு அறிந்தவர்கள். நானும் இன்னும் இரண்டொருவர் வெளியூர்காரர்கள். ஆகவே நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை. மேலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குகிறார்களே, அவர்களே அநேகமாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வந்தேன், அதில் பலவற்றை இங்கே சொல்லியாச்சு. ஆகவே நான் எதை சொன்னாலும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், அல்லது இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டதாக இருக்கும். மணி வேற 12 போகுது. எனக்கு அப்புறம் நான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ உங்கள் நலன் கருதி நான் கொஞ்சமாக பேசிட்டு போய் உட்காந்துட்டா நீங்கள்லாம் கைதட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். கைதட்டினத்தான் கேட்குதா? சரியா கேட்கலையா? கேட்குதா? கடைசியில் கேட்குதா? இன்று அற்புதமான 3 சிலைகளை திறந்து வைத்த கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். தத்ரூபமாக இருக்கிறது, நேரில் பார்த்தது போல் இருக்கிறது. அதற்காக நான் இந்த குடும்பத்தாரை பாராட்ட வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அந்த பெரியார்களுடைய காலத்தை தெரிந்து கொள்வதற்கும், அவர்கள் எப்படி தொழில் செய்து எப்படி என்னென்ன சோதனைகளை சந்தித்து இறுதியில் இந்த அளவுக்கு உயர்ந்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் இது போல் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். பலருடைய நூற்றாண்டு விழாக்களில் நான் பேசியிருக்கின்றேன். பலர் சிலைகளையும் திறந்து வைத்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் அவர்களை பற்றி கொஞ்சம் படித்து தெரிந்து கொண்டு போக வேண்டும். இப்போ அப்படித்தான் வந்தேன். ஆனால் பூராத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் திருப்பி அத்தனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த சாதனையாளர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதனையாளர்களாக உயர்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. பல சோதனைகளை சந்தித்து, சிரமங்களை சந்தித்து, போராடித்தான் அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருப்பார்கள். மேலும் அவர்கள் காலம் இன்றைய காலம் சம்பந்தமே இல்லை. நான் திரு பழனியாண்டி முதலியார் காலத்திலிருந்து கொஞ்சம் படித்து பார்த்தேன். நம்பவே முடியல. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கிறது. நான் சொன்னது போல் நம்ம காலம் போல் அன்றைக்கி எதுவும் சுலபம் இல்லை. யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் முயன்று அவர்கள் இத்தனை சாதித்திருக்கிறார். காந்தியத்திலும் சன்மார்க்கத்திலும் இந்த குடும்பம் 150 ஆண்டுகளாக தொடர்போடு இருக்கிறார்கள். இன்று ஓரளவுக்கு இவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு காரணம் அநேகமாக அதுவுமாக இருக்கலாம். நான் படித்து பார்த்தேன். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த தலைமுறையைச் சேர்ந்த பலருடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தேன். பலருடைய வாழ்க்கை, ராஜா அண்ணாமலை செட்டியார், டிவி சுந்தரமையங்கார், கருமுத்து தியாகராஜ செட்டியார், இன்னும் இந்த லிஸ்ட்டை சொல்லலாம். ஏவி மெய்யப்ப செட்டியார், அவனாசலிங்கம் செட்டியார், பிசி வெள்ளிங்கிரி கவுண்டர், அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள், இன்னும் பலரை என்னால் சொல்ல முடியும். அத்தனை பேர்த்து நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டுருக்கிறேன். இவங்க வாழ்க்கையெல்லாம் படித்தா ஒன்று பொதுவாக தெரியும். எதையாவது சாதிக்க வேண்டும், அதன் மூலமாக சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். 1. 2, ஐயா நீங்களாம் கவனிக்கணும், இன்றைய இளைஞர்கள். 2, அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தது. 3, எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வென்று வந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடின உழைப்புக்கு பேர் போனவர்கள். இப்பொழுது இருப்பவர்களைப் போல் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்து கொள்ளவில்லை. எது வந்தாலும் எதிர்கொண்டார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? நான் அதை பண்ணோன்னு நினச்சேன், இதை பண்ணோன்னு நினச்சேன், கால சூழ்நிலை சௌகரியமாக இல்லை
ஏமா சொல்கிறோமா இல்லையா? we give excuses. They never gave excuses. They dare and adventure and tried out and succeeded. இது அநேகமாக ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லலாம். ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. எங்கள் கோயம்புத்தூர்லேயும் நிறைய இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை சொன்னோன்னா அதே ஒரு பெரிய லிஸ்ட் ஆயிடும். யாரும் எதையும் ஒரு நாளில் சாதித்து விடவில்லை. யாரும் எதையும் ஒரு நாளில் சாதித்து விடவில்லை. பல பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் துவண்டு போகவில்லை. துணிஞ்சு பாடுபட்டு சிரமப்பட்டு இறுதியில் வெற்றியை கண்டார். அந்த வழியில் தான் நம்முடைய மரியாதைக்குரிய அமரர் சம்பந்த முதலியார் அவர்களை சொல்ல வேண்டும். இன்று 3 சிலையை திறந்தோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. தம்பி தினகரனுக்கு நான் சொல்லிக்கொள்ளுவேன், ஒரே இடத்துல நின்னபடி 3 சிலையை என் வாழ்க்கையில் திறந்தது இதுதான் முதல் முறை. இந்த ஒரு சிந்தனை எனக்கு தெரிய வேறு எந்த குடும்பத்திலும் இருக்கான்னு சந்தேகம். இதை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இதை போகிற பக்கமாக நான் சொல்ல போகிறேன். 3 சகோதரர்களுக்கும் சிலை வைத்து ஒரே போல் அழகா சிலை வைத்து ஒட்டாக 3 சிலையும் திறக்கின்ற வாய்ப்பை இன்று நான் பெற்றேன். நான் அவங்கள யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டேன், ஏனுங்க அதே போல் இருக்காங்க, 100க்கு 100 பங்கு தத்ரூபமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவை முதல் அதற்காக ஒரு பாராட்டு. 2, அற்புதமான ஒரு மலரை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 100 ஆண்டு கால வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் அழகான படங்களோடு அற்புதமான மலர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள்லாம் அதை வாங்கி படிக்கணும். அது ரொம்ப உபயோகமாக இருக்கு. பிறகு சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொண்ட குடும்பம். இப்போ இன்றைய தினம் ஜவுளி தொழில் எவ்வளவு சிரமத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த தொழிலை சார்ந்தவன் தான். ஆனால் அந்த சிரமத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் எதிர்முறையாக சிந்திக்கவில்லை, ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறார்கள். நான் இப்போ தினகரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நாங்களும் உங்கள் தொழிலையாக இருக்கிறோம், ஆனால் இத்தனை நூல் இத்தனை வகையாக இந்த ஒரு இடத்தை தவிர நான் எங்கேயும் பார்க்கல. அந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். கூடவே இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறவர்கள் 3 பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும். பழனியாண்டி முதலியாருடைய குடும்பம், அதனுடைய பின்னணி, அவர்கள் கட்டி காத்து வந்த விழுமியங்கள் 1. 2, அவர்கள் ஈடுபட்டிருந்த தொழிலில் அவர்கள் எப்படி செயல்பட்டு வெற்றி கொண்டார்கள் 2. 3வது அவருடைய சமுதாய நோக்கம். இவர்கள் காலாகாலமாக 4 தலைமுறையாக இவருடைய கொள்கை என்னவென்றால், நாமும் உயர வேண்டும், நம்மோடு சேர்ந்து நம்முடைய இனத்தாரும் சமுதாயத்தையும் நாம் உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விரிவாக சொன்னால் ரொம்ப தம்பி நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். நான் தயார் பண்ணினதெல்லாம் சொல்லணுமில்ல, ஆனால் இன்னைக்கு முடியாது. ஐயா சோனா ஐயா இருக்கிறாங்க, அற்புதமாக பேசுவார். இப்போ கொஞ்சம் பொறுத்து கேட்டு பாருங்க. ஆகவே திஸ் இஸ் நாட் அன் அக்கேஷன் டு ஸ்பீக் அட் லெங்த். இப்போ குறைச்சலாக பேசும். ஆகவே எல்லா காலங்களும் சமுதாய நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். இப்போ சம்பந்த முதலியார் வரலாறை எடுத்துட்டிங்கன்னா, அவர் பிறந்தது 1924. சுதந்திரம் வந்தது 1947. அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அடிமைப்பட்ட இந்தியாவில் இருந்திருக்கிறார். அடிமைப்பட்டிருந்த இந்தியாவில் 17 வயதில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கிளார்க்காக போய் சேர்றாரு. பேசாமல் அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஜாப் செக்யூரிட்டி. இப்போ நம்ம இளைஞர்கள்லாம் வேலை தேடி ஓடுறாங்க. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பந்த முதலியார் கிடைத்த வேலையை உதறி தள்ளிவிட்டு நான் ஒரு தொழில் முனைவராக வருவேன் என்று கூறி போனார்னா அது எவ்வளோ துணிச்சல் வேணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கூடவே இன்றைக்கி நாம் இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் அவங்க காலம் எப்படி இருந்துன்னு பாருங்க. அவங்க காலத்து இந்தியாவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, 23 ஆண்டுகள் அடிமைப்பட்ட இந்தியாவில் இருந்தார். பிறகு அவர் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு 60-70 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கிறார்.
கிடைச்ச வேலையை விட்டு போட்டு பெங்களூர்லேருந்து பட்டு நூல் வாங்கி வந்து இங்கே விநியோகம் பண்ணி வேலை தொடங்கியிருக்கார். அதையாவது பண்ணிட்டு அப்படியே இருக்கலான்னா அதுவும் முடியல. பிறகு கோயம்புத்தூர் மில்லுகளிலிருந்து பருத்தி நூலை வாங்கி அதை விநியோகம் பண்ணி பண்ணுறார். அதுவும் திருப்திப்படலை. அது என்ன அங்கே போய் வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணுறதுன்னு சொல்லி வெறும் 2000 ஸ்பிண்டில் 2000 ஸ்பிண்டில்னால் இன்றைக்கி அநேகமாக சிட்ரா லேபிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 ஸ்பிண்டில் பழைய மிஷின்களை வாங்கிட்டு வந்து வச்சு கடுமையான உழைப்பில் ஜெயிக்கிறார். இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன் 1,50,000 ஸ்பிண்டில் இந்த குடும்பத்துக்கு இருக்கான். இப்படி கைதட்டினா ஒத்துக்க முடியாது. இப்போ நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம்? இந்த குடும்பத்தின் கதையை கேட்டு தெரிந்து பாராட்டி ஊழியமான வரைக்கும் நாங்களும் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு உறுதி எடுத்துக்குத்தானே வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலமாக கைதட்டுங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏதோ டாக்குமெண்ட்ரி சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. இவங்க கதையை இப்போ ஏதோ இராணுவ வீரனை பற்றி ஒரு கதை வந்திருக்குதாமா சினிமா. நான் இன்னும் பார்க்கல. அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும் சம்பந்த முதலியாருடைய கதையை படமாக்கினார். இங்கே திரைத்துறையை சார்ந்தவர் யாராவது இருக்கீங்களா? நான் அவங்ககிட்ட பேசி கதையை காப்பிரைட் வாங்கி தர்றேன். சம்பந்த முதலியாராக நடிக்கிறதுக்கு யாருன்னு எனக்கு மனசில் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்ல மாட்டேன், அது நீங்களே முடிவுபடிக்கு. பிறகு நான் சொன்னது போல் அன்றைய இந்தியாவில் எந்த விழிப்புணர்ச்சியும் இல்லை. நினைச்சு பாருங்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன தொழில் செய்வது, எப்படி செய்வது, யாரை போய் பார்ப்பது தெரியாது. இன்று பேங்க்குக்கு போனால் பணம் கிடைக்குது. அதே போல் பங்குச்சந்தைக்கு போனாலும் பணம் கிடைக்குது. அன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது. தொழில்நுட்பம் அறவே கிடையாது. எதுவும் இல்லாத நேரத்தில் இன்னொரு மிகப்பெரிய நெருக்கடி லைசன்ஸ். எந்த ஒன்றை ஆரம்பிக்கிறனால லைசன்ஸ் வேணும். ஒன்றும் இல்லை, இந்த சம்பந்தம் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கே லைசன்ஸுக்கு அவங்கப்பட்ட பாடம் நான் படித்து பார்த்தேன். அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லையே. இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது. நான் விரும்புகிறது, இந்த நிகழ்ச்சியை ஒரு கல்லூரியில் வச்சு ஒரு 2000 மாணவர்களை உட்கார வச்சு சம்பந்த முதலியாரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி, நான் அப்படித்தான் இப்போ வேணு சீனிவாசனுடைய தந்தையார் சீனிவாசன் அவருடைய 100ஆண்டு விழாவில் நான் பேசினேன். கூட நம்முடைய முதல்வரும் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த 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 அந்த தலைமுறை பெரியார்களை நம்முடைய மாணவர்களுக்கு இன்று நாம் அறிமுகப்படுத்தணும். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நம்பிட்டு இருக்கல அவங்கெல்லாம். இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜினுடைய மிகப்பெரிய ஆலோசனை இங்கே இருக்கார் மேடையில். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பொறியியல் கல்லூரியின் தலைவர் இங்கே இருக்கார். படிக்க வர்றவனால வேலைக்கு தான் வர்றான். ஆனால் சம்பந்த முதலியார் காலத்துக்குள்ள வேலை கிடையாது. இருந்த வேலையை விட்டு போட்டு தொழில் தொடங்க போகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலம். 3 சகோதரர்கள், திரு சம்பந்த முதலியார் அவர்கள், திரு ரத்னம் அவர்கள், திரு ராஜேந்திரன் அவர்கள் மூவருமாக இணைந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் செய்துவிட்டு பிறகு ஆருக்கு ஒரு துறையில் சென்று பணியாற்றுகிறார்கள். நான் சொன்னது போல் இந்த சேலம் பகுதிக்கு தொழிலை கொண்டு வந்த பெருமையே கிட்டத்தட்ட இந்த ஒரு குடும்பத்துக்கு இருக்குமா? அதற்கு முன்பு இங்கே தொழில் கிடையாது. அவர் கல்லூரி தானே உண்டு, தொழில் எங்கே இருக்கு? அது வேற பக்கம் தான் எனக்கு சேலத்திலேயே இருக்கு. ஜவஹர்னு சரி, நீங்கள் 2 பேரும் வச்சுக்கங்களேன், அதில் என்ன கிடக்குது? ஆகவே 1960 யான் ட்ரேடிங் போகிறார். 73 2000 ஸ்பிண்டில் வச்சு ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஜவுளி தொழில் எல்லா காலங்களிலுமே நெருக்கடி. இந்த செல்வராஜன் இங்கே ஒருத்தர் வந்திருக்கார். எந்த செல்லுங்க ஐயா, எங்களுக்கு சிரமம் தீராமல் பார்த்துக்கிறார். ஏன்னா அப்போ தான் நாங்கள் சைமாக்கு போவோம். அவங்க ஸ்டூடெண்ட்டா? அதான் கேட்டேன். உட்காருங்க. நீங்கள் யாராவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட தொடர்புடைய இருக்கீங்களா? கை தூக்குங்க. எல்லாருமே வா. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
10 வருஷம் சிரமமாக இருக்குது, 2 வருஷம் சௌக்கியமாக இருக்குது, மறுபடியும் 10 வருஷம் சிரமமாக இருக்குது. நானும் அதில் இருந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் இவர்கள் எப்படி ஜெயிச்சாங்க? பலர் தோல்வியுற்ற பொழுது இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சிலர் மட்டும் ஜெயித்தார்கள் என்றால் அதுக்கு இருக்குது. அதை நான் இப்போ சொல்லாமல் விட்டுலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா அது ஹைலி டெக்னிக்கல், அது வேண்டாம். அப்புறம் இவர்களுக்கும் இவர்கள் தொழிலாளர்களுக்கும் இந்த உறவை பற்றி நான் சொல்லியே தீரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா தொழிலுமே பீகார்லேருந்தும் மற்ற பக்கம் இருந்தும் ஆளை கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணுறோம். ஆனால் இந்த ஒரே ஒரு தொழில் குடும்பம் மட்டும் 100க்கு 100 பங்கு உள்ளூர் தொழிலாளர்களே வைத்து இன்றும் வேலை செய்கிறார்கள். அது எப்படி எப்பா முடியுது? நாங்கள் வேணால் ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போகிறோம். அது மட்டுமல்ல, அந்த தொழிலாளர்கள் பலர் 2வது தலைமுறையாக இங்கே இருக்கிறார்கள். The second generation are still working with them. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் போல பார்த்துக்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ சேர்ந்துருக்கிறாங்க இந்த 3 ஹீரோக்கள், சுதர்ஷன், சக்திவேல், நிரஞ்சன் குமார். மற்றவங்க 2 பேர் இங்கே ஒருத்தருக்காரு. 3 பேர். ஐயா, இனி உங்கள் காலம்தான் ஐயா. சம்பந்த முதலியார் காரணம் சிரமத்தை தவிர ஒன்றும் இல்லை. அப்புறம் இவங்க 3 பேர் வந்தாங்கல்ல, இந்த சகோதரர்கள் அவங்க காலத்தில் கொஞ்சம் வளர்ச்சியை கண்டார்கள். ஆனால் இந்த 3வது தலைமுறைக்கு நான் சொல்லுவேன், India today, is one among the fastest growing economies of the world. $5 trillion நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் இருக்கிறது. இனி இந்த 3 இளைஞர்கள் மனது வைத்தால் நான் 100ஆண்டு விழாக்கு வருவேன். சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்லுடைய 100ஆண்டு விழா, பெரியவர் 100ஆண்டு விழா இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படி வரும் பொழுது இந்த சம்பந்தம் குரூப் எப்படி இருக்கும்னா, ரிலையன்ஸ்காரரு சேலத்துக்கு இவகிட்ட பாடம் கிடைக்கிற அளவுக்கு இவர்கள் உயர வேண்டும் என்பதுதான் நான் விரும்புவேன். உங்கள் 3 பேருக்கு பார்த்தா சாதிப்பீங்க ஐயா, உள்ளபடிக்கு சாதிப்பீர்கள். உங்கள் காலம் அவ்வளவு சிறப்பான காலம். உங்கள் தாத்தாக்கும் பெரியவர் பழனியாண்டி முதலியார் காலம், அப்புறம் சம்பந்தம் முதலியார் அந்த சகோதரர்கள் காலம், அப்புறம் இவங்க காலம், இப்போ உங்கள் காலம். 4வது தலைமுறையா? 4வது தலைமுறை வந்திருக்கிறீங்க. எப்படித்தான் இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. Your days are going to be great. Sky is the limit. துணிந்து செயல்படுங்கள், உலகமெல்லாம் சுற்றி வாருங்கள். எங்கள் காலத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிறதுக்கு போதும் ஆயிடும் இல்லைங்களா? லைசன்ஸ் எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி ஒரு கஷ்டம் யாருக்கும் இல்லை. ஆகவே உங்கள் 3 பேர்த்துக்கு அபாரமான எதிர்காலம் இருக்குது. இந்த குழந்தைகளை வாழ்த்தி எல்லோரும் கடவுள் எழுப்புங்கள். அங்கே பார்த்துட்டு ஆகவே நானும் இந்த பொறுப்புலெல்லாம் இருந்தேன். நான் இந்தியன் காட்டன் மில் ஃபெடரேஷன் சேர்மனாக இருந்தபோது அப்துல் கலாம் தான் பிரசிடெண்ட்டு. எனக்கு அவரை நல்லா தெரியும். ஆகவே அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா நான் இந்த பொறுப்பை ஏற்றுட்டு இருக்கிறேன் அப்படி. அப்போ அவர் என்னை கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கிறீங்க உங்கள் பதவி காலத்துலேங்கிறார். அவரே சொன்னார், இந்த மந்திரியினுடைய வெராண்டாவில் போய் நின்றுட்டு காயத்தில் எழுதி வச்சுட்டு மண்டி போட்டு கேட்பீங்களா? நோ, ஜவுளி தொழிலினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்கள் அரசாங்கத்திற்கு. அதற்காக ஒரு விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போய் சொல்லுங்கள். நீங்கள் இதையெல்லாம் பண்ணி தந்தால் நாங்கள் இதையெல்லாம் பண்ணி தருகின்றோம் என்று உறுதி சொல்லுங்கள். அப்போ சிதம்பரம் தான் மந்திரி. அதே போல் ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை 25 லட்ச ரூபா அப்போவே பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். 3 பட்ஜெட்டில் நம்ம இண்டஸ்ட்ரிக்காக 2 பேராகிராஃப் எழுதப்பட்டது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அ சன்செட் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்ல, இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு காலம் இருக்க போகுது. உலகத்தின் ஜவுளி தொழிலை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு வரப்போகிறது. நான் உறுதியாக சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் முன்னணியில் இருக்கணும். நீங்கள் 3 பேர் இருப்பீங்களா ஐயா? கோயம்புத்தூர் வந்தால் வாங்க, கோயம்புத்தூர் வந்தால் வாங்க.
ஆகவே இந்த என்னையும் ஒரு பொருட்டாக கருதி அழைத்ததற்கு அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை உங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது, இருந்தாலும் என்னை ஒரு பொருட்டாக கருதி அழைத்ததற்காக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இப்போ ரட்டன் டாட்டா மறைந்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்? உலக மகா பணக்காரங்கிற காரணத்துக்காக அல்லப்பா. அவருடைய நேர்மையான முறையில் தொழில் செய்து மொத்த சொத்தில் 65% தர்மத்திற்கு தந்து உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ரட்டன் டாட்டாவை இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவரை மிஞ்சிய பணக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை பற்றி நாம் பேசவில்லை. ஒரு ரட்டன் டாட்டாவை மறைந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் சோஷியல் மீடியாவில் இன்னும் ரட்டன் டாட்டா ஆக்குபைஸ் த மேஜர் போர்ஷன். நான் விரும்புகிறது ஐயா, நீங்கள் 3 பேரும் கடுமையாக உழைத்து சிறப்பாக மேலுக்கு வந்து சமுதாய உணர்வோடு நேர்மையாக தொழில் செய்து இந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.